ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீட்டோடைய டிப்ஸ் தாங்க சொல்ல போறோம். வீட்டோட டிப்ஸ் அப்படின்னா பூஜை அறை டிப்ஸ், நம்ம வாஸ்து டிப்ஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. கூட ஆல் இன் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலை நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதுல என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் பாக்குறத விட நான் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அதிகமாக நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. கூட ஆல் இன் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும், நியூ வீடியோஸ். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வீட்டில் வந்து நிறைய குறைகள் இருக்கு, இல்லை சில விஷயங்கள் நமக்கு தெரியாமையே வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம், சில தப்புகள். அது என்ன அப்படின்றத வந்து இதை குறிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு டிப்ஸாகவே வந்து சொல்கிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லது. நம்ம வீட்டில் இருக்க கஷ்டங்கள்லாம் வந்து தீர்ந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் நம்ம வீட்டில். அது என்ன அப்படின்றது சொல்றேன். சுவாமி படம் வந்து நம்ம திசையை பார்த்து மாற்றுறது நல்லது. அது எந்த திசை? 4 திசை இருக்கு இல்லையா? அதுல வந்து முதல் இடம் பெற்றது வந்து கிழக்கு திசை, இரண்டாவது வடக்கு, மூன்றாவது மேற்கு. ஸோ தெற்கு நோக்கி மட்டும் மாட்டக்கூடாது. ஸோ கிழக்கு நோக்கி நீங்க வந்து சுவாமி படம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே விசேஷம். ஸோ இப்போ நம்ம அந்த சுவாமி படத்துக்கு இந்த வெட்டிவேர் மாலையை வந்து போட்டு விட்டோம்னா அவ்வளோ விசேஷம், அவ்வளோ நல்லதுங்க. லக்ஷ்மி கடாட்சம் வந்து நம்ம வீட்டில் நிறையும். ஸோ நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள்லாம் படிப்படியாக வந்து குறைஞ்சிடும். கண் திருஷ்டி இருந்தாலும் அதுவும் விலகிடும். ஸோ நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் ₹1 கையில் தங்கலை அப்படின்றீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெட்டிவேர் மாலையை வந்து நம்ம வாசப்படியிலையும் மாட்டி வைக்கலாம், வெளியில சுவாமி படங்களுக்கும் மாட்டலாம். ஸோ இது வந்து சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வந்து இப்போ வந்து நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ ஆன்லைனில் கூட கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் வந்து பூக்கடையில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். இது வந்து நல்லா பெரிய மாலையாகவே வாங்கியிருக்கேங்க. இந்த சுவாமி படத்துக்கு ஏற்ற மாதிரி அளவு கொடுத்து நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த சுவாமி படத்தில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா, நியூவாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத சொல்லுங்கள். இந்த ஃப்ரேமில் சிலர் யோசிக்கலாம், எல்லாரும் வைக்கிற மாதிரி சுவாமி படம் தானேங்க இது, 5 சாமிகள் இருக்கு இல்லையா, 5 சாமி சிலைகள் இருக்க மாதிரி தானே இருக்கு நார்மலா அப்படின்ட்டு யோசிப்பீங்க. அதை நல்லா ஒத்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அதே மாதிரி இந்த ஃப்ரேம் வந்து எந்த ஊர் ஸ்பெஷல் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம வீட்டில் வந்து வெட்டிவேர் மாலையை பத்தி சொல்லியிருக்கேன். இரண்டாவது டிப்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு எதிர்த்த மாதிரியே வந்து பூஜை அறையை வந்து வைக்கிறோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கணும். வாஸ்துப்படி, நம்மளுடைய வீட்டு வாஸ்துப்படிக்கு ஏற்ற மாதிரி தான் வைக்கணும் சுவாமி படங்கள். ஸோ உங்களுக்கு வந்து வாஸ்துப்படி கரெக்டாக அமைஞ்சிருந்தாலும் ஓகே தான். ஸோ அப்படி அமையல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த திசையை நோக்கி வச்சுருக்கீங்க, எந்த திசையில் இருக்குது உங்களுடைய சுவாமி படம் பூஜை வரை அப்படின்றத சொல்லுங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னா அது என்ன டிப்ஸ் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி புத்தர் இருந்தால் வாங்கி வச்சு இந்த மாதிரி தண்ணி ஃபால்ஸ், அதாவது அந்த ஃபால்ஸ் மாதிரி அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கணும். இன்னொன்று, இந்த பேம்போ ட்ரீ நம்ம வந்து வாங்கி வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ அதே மாதிரி கண் திருஷ்டி விநாயகரும் வாங்கி வைக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் நம்ம கண்ணுக்கே தெரியாத தீய சக்திகள், கண் திருஷ்டிகள் எல்லாமே இருக்கு அப்படின்னா அது எல்லாமே ஓடிடும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து வாசப்படியில மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம் இல்லையா, வச்ச பிறகு ஒரு எலுமிச்சப்பழம் பாதியாக கட் பண்ணி அதில் ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வைத்து வைங்க, ரொம்பவே நல்லது. இது போல டிப்ஸ் வேணுன்றவங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.